ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இனர்ஷியானா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் அதனுடைய டைப்ஸ் வந்து ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயில்டாக பார்க்கலாம். இனர்ஷியாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போது ஒரு புக் வந்து டேபிள் மேலே இருக்குது. நம்மளா போயிட்டு அதை மூவ் பண்ணி வைக்காமல் அந்த புக் தானாக நகர்றதுக்கான சான்ஸே இல்லை. அப்போது அந்த புக்கோடைய ஸ்டேட் என்ன? ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன். இப்போது நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், பைக்கில் போகிறோன்னே வச்சுப்போம். இப்போ நம்ம பைக்கில் கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பைக்கில் போய்கிட்டே இருக்கோம். அப்போது மூவ் ஆகிறோம். இதை தான் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்டேட் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன். மோஷன்லேயே யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. யூனிஃபார்ம் மோஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இப்போ நீங்கள் பைக் எடுக்கிறீங்க, சேம் ஸ்பீட் 40லேயே போகிறீங்க உங்களுடைய டெஸ்டினேஷன் வரைக்கும் அப்படின்னா அந்த மோஷனை தான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவோம். இப்போது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, ஸ்டேட் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம இனர்ஷியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரிலேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. அதுக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுத்து அதோடைய பொசிஷன்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண வைப்போம். அப்போ அது என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு அதோடைய பொசிஷன்லேயே அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸை எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? அதோடைய தன்னிலை மாறாமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்க முயற்சிக்கும். அதை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இனர்ஷியானா என்னங்கிறத இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்ம புக்கை ரெஃபர் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ஒரு கிளாஸ் டம்ளர் மேலே ஒரு மெல்லிசான கார்ட்போர்டு வச்சு அதில் காயின் வச்சுட்டு அந்த கார்ட்போர்டை நம்ம தட்டும் போது அந்த காயின் என்ன பண்ணுது? கிளாஸ்க்குள்ளே விழுந்துடுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த காயின் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அந்த கார்ட்போர்ட் மேலே கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அது அந்த பொசிஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணிவிட்டு கிராவிட்டியின் காரணத்தினால அது வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே விழுந்துடுது. இதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஒன்று தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அது ட்ரை பண்ணுறப்போ தான் கிராவிட்டியின் காரணமாக அது கிளாஸ் டம்ளருக்குள்ளே போயிட்டு விழுந்துடுது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம், பஸ் வந்து கிளம்பலை. இப்போது டிரைவர் என்ன பண்ணுறாரு? பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்துட்ருக்கும் போது நம்ம என்ன ஆகும்? பேக்வேர்ட் டைரக்ஷனை நோக்கி போவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம் நம்மளை அறியாமல். ஸோ அதனால தான் பஸ்ஸு மூவிங்கில் ஆரம்பிக்கும் போது நம்ம பேக்வேர்ட் டைரக்ஷனை நோக்கி போகிறோம். இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன், இன்னொன்று இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போது இனர்ஷியா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இந்த பஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸு வந்து மூவிங்கில் இருக்குது. நம்ம உள்ளே உட்காந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறாங்க? பஸ்ஸை திடீர்னு சடன் பிரேக் போடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்க பஸ்ஸு ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன ஆவோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம உட்காந்து மூவ் ஆகிட்டே இருப்போம். திடீர்னு அவங்க பிரேக் போட்டு பஸ்ஸை நிறுத்த ட்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க நம்ம என்ன ஆவோன்னு பார்த்திங்கன்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டு திரும்ப நம்மளுடைய நார்மல் பொசிஷனுக்கு வருவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்கோம். திடீர்னு நம்மளை ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும் போது மோஷன்லேயே இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஃபார்வர்ட் போயிட்டு திரும்ப வரோம். இதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காரில் ஒரு பெரிய ஹைவேஸில் போயிட்டே இருக்கோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். திடீர்னு வந்து ஒரு பெரிய டேர்னிங் வருது. அப்போ நம்ம போயிட்டுருக்க காரோ பஸ்ஸோ என்ன ஆகுதுன்னா, ரைட்டில் வேகமாக திரும்புதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்மளுடைய பொசிஷன் எப்படி மாறும்? நம்ம அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரை பண்ணி நம்மளை பேலன்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இனர்ஷியானா என்னன்னு பார்த்துட்டோம். இனர்ஷியாவுடைய டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாச்சு. இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன் லாஸ் ஆஃப் மோஷன் பற்றினது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.